ம். ச்சே! என்ன இது? நானும் விடாம 2 மாசமா ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வேலை கூட கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? மாசம் மாசம் அவருக்கு வேற காசு கட்டணும். போன மாசம் என்னமோ அம்மா குடுத்த காசுல அவருக்கு இஎம்ஐய கட்டிட்டோம். இந்த மாசம் எப்படி கட்டுறதுன்னே தெரியலையே! ம். ஆ? நீங்களா? அதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்க. 1 மாசத்துக்கு மேலயே ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டு போயி கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ஓ! அப்படியா? 40 நாள் ஆயிடுச்சா? ஆமாங்க. காசு குடுத்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு போயிடுவேங்க. ஆ, அது வந்து என்னங்க? இப்படி யோசிக்கிறீங்க? காசு இருக்கா இல்லையா? அது இப்ப என்கிட்ட இல்லங்க. அப்படியா? ஏன் என்னாச்சுங்க? எனக்கு இன்னும் எந்த வேலையுமே கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் டைம் குடுக்க முடியுங்களா? ம். அப்படிங்களா? சரி வாங்க உட்காந்து பேசலாம். ம். ம். ஏங்க நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. அ, கொஞ்சம் டீ, காஃபி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? ம். கொஞ்சம் இருங்க. போட்டு எடுத்துட்டு வரேன். ம். இந்தாங்க. உட்காருங்க. ஆ, ம். ம். இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனை? அதாங்க எவ்ளோ தேடியும் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. அதான் இந்த மாசம் என்னால காசு குடுக்க முடியலங்க. 1 வாரம் ம். மட்டும் டைம் குடுங்க. நான் எப்படியாவது இந்த மாசத்தோட பணத்த ரெடி பண்ணி தந்துர்றேன். சரி. ஒரு வேள ஜாப் கிடைக்கவே இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லங்க. நான் ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருவேங்க. உங்க காசுக்கு நான் கேரண்டிங்க. ம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க. 2 மாசமா கிடைக்காத வேல, இன்னும் 1 வாரத்துல எப்படிங்க கிடைக்கும்? ம்ஹ்ம். எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைங்க. வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஆ? உங்களால முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க. அத செஞ்சா நீங்க ரொம்ப ஈஸியா இந்த நகைக்கான இஎம்ஐய மாசம் மாசம் கட்டிட்டு போயிடலாங்க. ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் எனக்கு புரியிற மாதிரி தெளிவா சொல்லுங்களேன். அது எப்படி சொல்றதுன்னு சொன்னா தப்பா நெனைக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. ம். நீங்க இன்னும் அந்த நகைக்கு ரூ. 2,40,000 குடுக்க வேண்டியது இருக்கு. இதுவரைக்கும் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட் 10,000 மட்டும் தான் குடுத்துருக்கீங்க. ஆனா, நான் சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா, மிச்சம் இருக்கிற ரூ. 2,40,000 நீங்க எனக்கு குடுக்கவே தேவையில்ல. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க என் கூட கொஞ்சம் டைம ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மிச்சம் இருக்கிற இஎம்ஐ ரூ. 2,40,000 நீங்க எனக்கு கட்டவே தேவையில்ல. அந்த நகையும் உங்களுக்கு சொந்தமாயிடும். காசும் கட்ட தேவையில்ல. என்ன ஓகேங்களா? என்னங்க? என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு என் கனவுல கூட நெனச்சு பார்க்கலங்க. உங்கள நல்லவருன்னு நெனச்சேங்க. இங்க பாருங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணாலும் இவ்ளோ காசு உங்களால கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது, நீங்க என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எனக்கு குடுக்க வேண்டிய காச நான் ரூ. 1 கூட திருப்பி கேட்கவே மாட்டேன். நான் உங்களுக்கு குடுத்த அந்த கோல்டு செயின் உங்களுக்கு சொந்தமாயிடும். சரிங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் உங்கள நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரிங்களா? நான் வரேங்க. நீங்க ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏமாத்திறாதீங்க.
என்னடி இது? ஆ? டோர திறந்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்க. அது ஒன்றும் இல்லைங்க. சரி, போய் டீ போட்டு கொண்டு வா. ம், சரிங்க. இந்தாங்க. ம். என்னாச்சு? எதுக்கு முகம் ஒரு மாதிரி இருக்கு? அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, சரி. போய் டின்னருக்கு ஏதாவது ரெடி பண்ணி வை. ம், சரிங்க. அது சரி, ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணியா? ஆ, ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்கேன். ஆனா ஜாப் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, சரி. அதையே நினைச்சு கவலைப்படாத. நீ போ. சரிங்க. ஏங்க இந்தாங்க பால். ம். ஆ, குடு. நீ குடிச்சிட்டியா? ஆ, இல்லைங்க எனக்கு வேண்டாங்க. ஆ, ம். ம். என்னாச்சு இவளுக்கு? ஏன் வந்ததிலிருந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இந்தா. தனலட்சுமி, ஆ, வரேங்க. சரி நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா இரு. வரேன். சரிங்க. டோர் லாக் பண்ணிக்கோ. ம், ம்? சரிங்க. பாய். ம். ம். கொஞ்சம் அங்கேயே இருங்க. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ம். இந்தாங்க உங்களோட செயின். என்னங்க இது? உங்க செயின் எனக்கு வேண்டாங்க. வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்னங்க இது? என்னாச்சு? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்க என்னமோ நான் குடுத்த செயின திருப்பி குடுத்துட்டீங்க. பின்ன என்னங்க? நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணதுனால நீங்க நல்லவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்காம நகை கொடுத்தீங்களே, அந்த நம்பிக்கையை நான் எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சேங்க. ஆனா இதெல்லாம் நீங்க என் உடம்புக்காக தான் செஞ்சீங்கன்னு தெரிஞ்சதும் உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. நீங்க எனக்கு கொடுத்த நகைக்கு மாசா மாசம் சரியா பணம் கட்டாதது என்னோட தப்புதாங்க. ஆனா இந்த கேவலமான காரணத்துக்காக என் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு என் மானத்தை விட இந்த நகையெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஒரு பொண்ணோட சூழ்நிலையை பயன்படுத்தி அவளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? உங்களோட டாக்டிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாதுங்க. உங்க நகைய உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. திரும்ப இந்த பக்கம் எப்பவுமே தயவு செஞ்சு வந்துராதீங்க. உங்க முகத்தை இனிமே நான் எப்பவுமே பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா
நல்லவங்க கூட நம்ம சேர்ந்தோம்னா நம்மள சுத்தி எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. ஆனா உங்கள மாதிரி ஆளுங்க கூடலாம் சேர்ந்தோம்னா வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க. கிளம்புங்க. நீங்க இப்ப கிளம்புறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? ம். ஹம். ச்சே! என் வீட்டுக்காரர் எவ்வளவோ என்கிட்ட எடுத்து சொன்னாரு. நான் தான் அறிவு கெட்டத்தனமா அவர் பேச்ச கேட்கவே இல்ல. நகைய பார்த்து தான் கௌரவம் குடுப்பாங்கன்னு நெனச்சது எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. இனிமே இந்த மாதிரி போலியான கௌரவத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இனிமே வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும்.